ஹாய் நண்பா. ஃபைனல் எக்ஸாம்ஸ் வருதா? டென்ஷனா இருக்கீங்களா? கவலையே வேண்டாம். இன்னைக்கு நம்ம கோளக ஆடிகள், அதாவது ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் டாபிக்க பிரிச்சு மேஞ்சிடலாம். வாங்க, எக்ஸாம்ல கலக்கலாம். எனக்கு தெரியும் இந்த டாபிக் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் இல்லையா? இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகும், அது ரியலா வர்ச்சுவலா, பெருசா இருக்குமா சின்னதா இருக்குமா, இந்த மாதிரி 1000 கேள்வி இருக்கும். கவலைப்படாதீங்க, இன்னைக்கு எல்லாத்துக்கும் சிம்பிளா பதில் பார்க்க போறோம். நம்ம ஒன்னா சேர்ந்து இந்த டாபிக்கோட ஒவ்வொரு பார்ட்டியும் தெளிவா புரிஞ்சுக்கலாம். அப்பதான் எக்ஸாம்ல சென்டம் அடிக்க முடியும். சரி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா சில முக்கியமான வார்த்தைகள் டெர்மினாலஜிஸ் என்னன்னு பாத்துரலாம். பாருங்க, எந்த ஒரு கஷ்டமான விஷயத்தையும் ஈஸியா மாத்தணும்னா அதோட பேசிக்ஸும் முதல்ல புரிஞ்சுக்கணும். வாங்க, இந்த கோளக ஆடிகள்ல யூஸ் பண்ற முக்கியமான வார்த்தைகள் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, முதல்ல கோளக ஆடி, அதாவது ஸ்பெரிக்கல் மிரர்னா என்ன? பேர்ல இருக்கிற மாதிரி தான். ஒரு பெரிய கண்ணாடி பந்துல இருந்து ஒரு துண்டை வெட்டி எடுத்தா எப்படி இருக்குமோ அதுதான் இது. அதோட ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வளைஞ்சிருக்கும். இதுல 2 மெயின் டைப்ஸ் இருக்கு. குழியாடி, அதாவது கான்கேவ், பின்ன குவியாடி, அதாவது கான்வெக்ஸ். இத புரிஞ்சுக்க ஒரு ஸ்பூன் போதும். இப்ப இங்க பாருங்க, குழியாடிங்கிறது ஒரு ஸ்பூனோட உள்பக்க மாதிரி. அது லைட்டை வாங்கி ஒரே இடத்துல குவிக்கும். குவியாடி ஸ்பூனோட வெளிப்பக்க மாதிரி. அது லைட்டை எல்லா பக்கமும் பரப்பிவிடும். அவ்வளவுதான், சிம்பிள். இந்த ஸ்பூன் உதாரணத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு எப்பவுமே மறக்காது. அடுத்தது வளைவு மையம், அதாவது சென்டர் ஆஃப் கர்வேச்சர், சி. இது ரொம்ப சிம்பிள். நம்ம மிரர் ஒரு பெரிய கண்ணாடி பந்தோட ஒரு பகுதி தான் சொன்னோம் இல்லையா? அந்த முழு பந்தோட சென்டர் பாயிண்ட் தான் இந்த மிரரோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர். அவ்வளோதான் விஷயம். இந்த டயக்ராம்ல சி எங்க இருக்குன்னு கவனிங்க. அது மிரர் மேல இல்ல, தள்ளி இருக்கு. ரே டயக்ராம் வரையும்போது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன் தெரியுமா? ஏன்னா இந்த சி வழியா போற எந்த லைட் ரேவும் அதே பாதையில திரும்பி வந்துரும். அதனால டயக்ராம் வரையறது ரொம்ப ஈஸியாகிடும். ஓகே, இப்போ இந்த டாபிக்கோட ஹீரோக்கே வர்றோம். அதுதான் முதன்மை குவியம், இல்லனா பிரின்சிபல் ஃபோக்கஸ் எஃப். பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு இணையா வர்ற எல்லா லைட் ரேஸும் மிரர்ல பட்டதுக்கு அப்புறம் இந்த ஒரு பாயிண்ட்ல தான் வந்து சேரும். இதனாலதான் மிரருக்கு லைட்டா குவிக்கிற சக்தி கிடைக்குது. பாருங்க, இந்த டயக்ராம் நான் சொன்னத அப்படியே காட்டுது. பேரலலா வர்ற லைட் ரேஸ் எல்லாம் மிரர்ல பட்டு கரெக்டா அந்த எஃப்ங்கிற பாயிண்ட்ல மீட் பண்ணுது பாத்தீங்களா? இதுதான் ஃபோக்கஸ் பாயிண்டோட வேலை. இந்த ஒரு கான்செப்ட் புரிஞ்சிட்டாலே பாதி டாபிக் ஓவர். சரி, இப்போ மேட்டரோட ஹார்ட்டுக்கே வந்தாச்சு. இத ஒரு சீட் ஷீட்னு கூட சொல்லலாம். இமேஜ் எங்க எப்படி ஃபார்ம் ஆகும்னு கரெக்டா வரையறதுக்கு 4 ரூல்ஸ் இருக்கு. அந்த 4 ரூல்ஸ் மட்டும் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா எந்த கேள்வி கேட்டாலும் சரி, அழகா டயக்ராம் வரைஞ்சி பதில் சொல்லிடலாம். இந்த 4 ரூல்ஸ் தான் உங்க சூப்பர் பவர். இதுல ஏதாவது 2 ரூல்ஸை யூஸ் பண்ணாலே போதும், இமேஜ் எங்க ஃபார்ம் ஆகுதுன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். சோ இந்த ரூல்ஸை நல்லா மனசுல ஏத்திக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னு பார்க்கலாம். இதுதான் நாம அடிக்கடி யூஸ் பண்ண போற ரூல். பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலலா வர எந்த ஒரு ரேவும் மிரர்ல பட்டதும் நேரா ஃபோக்கஸ் எஃப் வழியா தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். சிம்பிள் இல்லையா? இப்போ 2வது ரூல். இது ஃபர்ஸ்ட் ரூலோட அப்படியே உல்டா. ஒரு ரே முதல்ல ஃபோக்கஸ் வழியா வந்து மிரர்ல பட்டா அது ரிஃப்ளெக்ட் ஆனதுக்கப்புறம் பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலலா போகும். ஃபர்ஸ்ட் ரூல் ஞாபகம் இருந்தா இது ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வந்துரும். 3வது ரூல் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸி. சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சி வழியா ஒரு ரே போச்சுன்னா அது வந்த வழியிலே திரும்பி போயிடும். நோ சேஞ்ச். இதை ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப சுலபம். ஓகே, இப்போ கொஞ்சம் கணக்கு பக்கம் போலாம். ஃபார்முலா நம்பர்ஸ்னு பார்த்து பயந்துராதீங்க. இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இல்ல, ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்றதுக்கான பவர்ஃபுல் டூல்ஸ். வாங்க, இதை எப்படி ஈஸியா ஹேண்டில் பண்றதுன்னு பார்க்கலாம். இதுதான் அந்த மேஜிக் ஃபார்முலா, மிரர் ஃபார்முலா. இதுல யூனா ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், வீனா இமேஜ் டிஸ்டன்ஸ், எஃப்னா ஃபோக்கல் லென்த். இந்த 3க்கும் என்ன சம்பந்தன்னு இந்த ஒரே ஒரு ஃபார்முலா அழகா சொல்லிரும். ப்ளீஸ் இத ரொம்ப கவனமா கேளுங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ற இடம் இதுதான், சைன் கன்வென்ஷன். இந்த புது கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷனை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணலன்னா மொத்த பதிலும் தப்பாயிடும். சிம்பிளா சொல்லணும்னா, ஆப்ஜெக்டா எப்பவுமே மிரருக்கு லெஃப்ட்ல தான் வைப்போம். அதனால யூ எப்பவுமே நெகட்டிவ். குழியாடிக்கு ஃபோக்கஸ் லெஃப்ட்ல இருக்கிறதால அதோட எஃப்பும் நெகட்டிவ். இந்த டயக்ராம அப்படியே மனசுல ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம் ரிவிஷனுக்கு வருவோம். இந்த டேபிள் லாஸ்ட் மினிட்ல மொத்த டாபிக்கையும் ஞாபகப்படுத்திக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க இத ஒரு ஃபிளாஷ் கார்டு மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
சரி, இந்த டேபிள ஒரு தடவை வேகமா பாத்திரலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, ஆப்ஜெக்ட்டை நீங்க சீல வச்சா இமேஜும் அதே சைஸ்ல சீல தான் ஃபார்ம் ஆகும். ஏன் அப்படி? ஏன்னா ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸும் ரேடியஸ் ஆஃப் கர்வச்சரும் ஒன்னா இருக்கும்போது இமேஜ் டிஸ்டன்ஸும் ஒன்னா தான் இருக்கும். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் மிரருக்கு ரொம்ப பக்கத்துல, அதாவது பீக்கும் எஃப்க்கும் நடுவுல கொண்டு வந்தா மட்டும்தான் நமக்கு ஒரு வர்ச்சுவல் இமேஜ் கிடைக்கும். இந்த 2 கேஸ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ குவியாடி அதாவது கான்வெக்ஸ் மிரர்க்கான டேபிள பாருங்க. குழியாடி டேபிளை விட இது எவ்ளோ சிம்பிளா இருக்கு பாத்தீங்களா? இதுல 2 கண்டிஷன் தான். கான்வெக்ஸ் மிரர்ல ஒரு விஷயம் ரொம்ப ஈஸி. நீங்க ஆப்ஜெக்டை எங்க வச்சாலும் சரி, கிடைக்க போற இமேஜ் எப்பவுமே வர்ச்சுவல், நிமிர்ந்தது, அப்புறம் ஆப்ஜெக்டை விட சின்னதா தான் இருக்கும். இதனால தான் நம்ம வண்டிகளோட சைட் மிரர்ல கான்வெக்ஸ் மிரர் யூஸ் பண்றாங்க. அப்போதான் நிறைய இடத்த ஒரே மிரர்ல பார்க்க முடியும். ஓகே, இவ்ளோ தியரி எல்லாம் படிச்சாச்சு. இதெல்லாம் படிச்சு நிஜ வாழ்க்கையில என்ன பண்ண போறோம்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். நாம படிக்கிற விஷயங்களை நம்ம டெய்லி லைஃபோட கனெக்ட் பண்ணி பார்த்தா அது நமக்கு எப்பவுமே மறக்காது. குழியாடி லைட்டை குவிக்குதுன்னு சொன்னோம் இல்லையா? அதனால தான் டார்ச் லைட், வண்டியோட ஹெட்லைட்ஸ்ல எல்லாம் அதை யூஸ் பண்றாங்க. டென்டிஸ்ட் உங்க பற்களை பெருசா பார்க்க யூஸ் பண்றது என்ன மிரர்னு இப்போ புரியுதா? அது குழியாடி தான். அதே மாதிரி குவியாடி ரொம்ப பரந்த வியூவை கொடுக்கும். அதனால தான் கார் சைடு மிரர்லயும் ஷாப்பிங் மால்ஸ்ல செக்யூரிட்டி மிரர்லயும் அதை வச்சிருக்காங்க. சோ அதோட குணம் என்னவோ அதுதான் அதோட பயன்பாடு. அவ்வளோதான். நீங்க இப்போ இந்த டாபிக்ல ஒரு மாஸ்டர் ஆயிட்டீங்க. உங்களுக்காக ஒரு சின்ன சேலஞ்ச். அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ள உங்க வீட்டை சுத்தியோ இல்ல வெளியிலயோ நீங்க பாக்குற கான்கேவ் கான்வெக்ஸ் மிரர்ஸை கண்டுபிடிச்சு அது ஏன் அப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு நீங்களே சொல்லி பாருங்க. இந்த எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா எக்ஸாம்ல எந்த கேள்வி வந்தாலும் அசால்ட்டா பதில் சொல்லலாம். உங்க எக்ஸாம்ஸ்க்கு ஆல் தி பெஸ்ட்.